Hello students, welcome to my channel. 12th standard Tamil first midterm examination உடைய original model question paper தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்த்துட்டு சூப்பராக மார்க் வாங்கட்டும். ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள துணைநயம். செகண்ட் கொஷின், நரம்புக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. தேர்ட் ஒன், கூற்று, இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தில் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், கூதிர் பருவம் என்பது டேஷ். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், தமிழின் திணை பாகுபாடு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. சிக்ஸ்த் ஒன், வ. உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? செவன்த் ஒன், மயிலையார் எழுதிய முதல் நூல். குருவினா வேணும் 3 மட்டும் விடையளி. ஸோ 2 மார்க் டோட்டலாக உங்களுக்கு 6 மார்க்கு. எயித் ஒன், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. 9th ஒன், நெடுநல் வாடை பெயர் காரணம் தருக. 10th ஒன், விரி பெருஞ்சுடர் ஒளி மேன்மை ஓங்கிடச் செவ்வதொன்றோ உயிர் பணியாக கொண்டோம் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? 11th கொஷின், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. 12th ஒன், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஏவேனும் 5 வினாக்களுக்கு விடை தருகள். 2 மார்க் 5 அட்டன் பண்ண டோட்டலாக 10 மார்க்கு. 13th ஒன், உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போல அல்லது அச்சாணி இல்லாத தேர் போல. 14th ஒன், மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஆல, தலை, தழை, தழை அல்லது கலை, கலை, கழை. நெக்ஸ்டில் காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. வானம், பர, நிலவு, தொடு அல்லது விண்மீன், ஒளி, எரி, வெழு. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் தருகிற ஃபைன் ஆர்ட்ஸ், அச்சீவ். 17th ஒன், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. உயர்ந்தோர் அல்லது கலங்கி. நெக்ஸ்ட் 18th ஒன், புணர்ச்சி விதி தருக. ஆங்கவற்றுள் அல்லது இன நிறை. நெக்ஸ்ட்டு சிறுவினா வேணும் 3 மட்டும் விடையளிகளில் பார்த்திங்கன்னா 4 மார்க் 3 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 12 மார்க். 19th ஒன், செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. 20, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? 21, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. 22, இந்தோ சாரசனை கட்டடக்கலை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு நெடுவினை ஏதேனும் 1 மட்டும் விடையளிகளில் பார்த்தீங்கன்னா 23, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. 24, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக. நெக்ஸ்ட்டு அடிமாறாமல் எழுதுகளில் 25, மாமேயல் என தொடங்கும் நெடுநல் வாடை பாடலை விளக்குக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், இவ்வளோதான் 50 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ சூப்பராக நம்ம என்ன பண்ணலாம், மார்க் வாங்கிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், கண்டினியூஸாக பார்க்கலாம்.